இப்பொழுது பாலஸ்தீனம் வேட்டையாடப்படக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது குழந்தைகளும் பெண்களும் நிராயுதபாணிகளா இருக்காங்க. அவர்கள் செத்து விழுவதை பசியால சாகட்டும் முடிவு பண்றாங்க. பசியால செத்துட்டு இருக்காங்களே. இப்போ ஐக்கிய நாடுகள் சபை இந்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் கொல்லப்படும் பசியால்ன்றாங்க. பசியால கொல்லப்படும், உணவில்லாம கொல்லப்படுன்றாங்க. எங்க உணவு வருங்க? அங்க விவசாயம் இல்லை. உணவு எகிப்து வழியா தான் வந்தாகணும், அல்லது ஜோர்டன் வழியா வந்தாகணும். வழி இல்லை. மேற்கு கரை முழுவதும் பாலஸ்தீனத்தையே பாதி பகுதியை இன்னைக்கு இஸ்ரேல் கைப்பற்றி விட்டது. சொல்லப்போனால் பாலஸ்தீனம் தலைநகராக இருக்கின்ற ரமலா நகரமே இன்னைக்கு இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மேற்கு கரையில் யூத குடியிருப்புகளை கட்டிட்டாங்க. இருக்கிறது காசா பகுதி மட்டும்தான். இத்தனையோடு பகுதிங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கு. அதற்குள் 14-15 லட்சம் மக்கள் அடைச்சு கிடக்குறாங்க. அதில் குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைகள், பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உணவு என்பது முக்கியமானது. இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையுடைய எந்த வேலையும் நடக்கல. செஞ்சிலுவை சங்கத்தை அலோவ் பண்ணல. அந்த அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்காங்க. பெஞ்சமின் நெதன்யாகு அவர் சொன்ன செய்தி என்பது, ஒன்று லிபியாவுக்கு சென்று விடுங்கள், இல்லை என்றால் உணவில்லாமல் குழந்தைகளும் பெண்களும் சாவது என்பது எங்களால் தடுக்க முடியாது.